எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனை அழகாக்கக்கூடிய செலவே இல்லாத ஜீரோ காஸ்ட் ஆர்கனைசர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேணான்னு கீழே தூக்கி போடுற தெர்மோகால் ஷீட்டை யூஸ் பண்ணி எப்படி ஷெல்ஃப் செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் என்னோடய கபோர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பேஸ் 30 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செல்ஃப்க்கு வித்து ஒரே மாதிரி தான் இருக்கும், லென்த்து மட்டும்தான் வேரி ஆகும். நான் ஒரு சைடு 30 சென்டிமீட்டர் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் 30 சென்டிமீட்டர் எடுத்து அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு கரெக்டாக லைன் போட்டுட்டோம்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தெர்மோகால் ஷீட் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீட்டாக கிடச்சிடும். ஸோ இப்போ இதை நான் ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போது பேஸுக்கான 30 சென்டிமீட்டர் தெர்மோகாலை நம்ம கட் பண்ணி எடுத்தியாச்சு. ஸோ இதே மாதிரியே இதுக்கு மேலே செகண்ட் லேயர் வைக்கிறதுக்கு 20 சென்டிமீட்டர் அளவில் மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 லேயர் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. செகண்ட் லேயர் 20 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தேர்ட் லேயர் 10 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கிடலாம். இப்போது செகண்ட் லேயர் 20 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக தேர்ட் லேயரும் 10 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்தியாச்சு. இப்போ நம்ம 10 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்தது அன்ஈவனாக இருக்குது. பாருங்கள், பாக்ஸை வச்சேன்னா அது உள்ளே அமுங்குது. இதை ஈவன் ஆக்கிறதுக்கு நான் கீழே தெர்மோகால் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சேன்னா இது அமுங்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற பாக்ஸோ இல்லை தெர்மோகால் ஷீட்டோ ஈவனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதுவே அன்ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எவ்வளோ கேப்புக்கு நமக்கு தெர்மோகால் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை நம்ம ஃபெவிகால் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இது நல்லா ஒட்டிக்கிடும். இப்போது இதுக்கு மேலே நம்ம கண்டெய்னர் வச்சாலும் இது கீழே அமுகாது, நல்லா சேஃபாக இருக்கும். இப்போது டாப் லேயர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக செகண்ட் லேயரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை கீழே உள்ள தெர்மோகால் ஷீட்டில் ஒட்டிடலாம். ஸோ கீழே இருந்து கரெக்டாக 10 சென்டிமீட்டர் அளவு கேப் விட்டுட்டு நம்ம ஒட்டினா அது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிரும். அடுத்ததாக நம்ம டாப் போர்ஷனையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒட்டிக்கிடலாம். இப்போது 3 ஸ்டெப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கம் அப்ளை பண்ணி நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஷீட் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம ஷீட் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இதோட லுக்கு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் கிச்சனில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கண்டெய்னர் அடுக்கி வச்சுக்கிடலாம். இதை நீங்கள் கபோர்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆர்கனைசர் நம்ம வேணான்னு கீழே தூக்கி போடுற ப்ரூமோ யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரூம் நல்லா யூஸ் பண்ணியாச்சு, ரொம்பவே தேஞ்சிருச்சு. இதை கீழே போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரூமோட ஹேண்டிலை நான் தனியாக கலட்டி எடுத்துடுறேன். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி இழுத்தண்டா இது ஈஸியாக வந்துடும். நம்ம எடுக்கும்போது இதுலேருந்து டஸ்ட்டு விழும். ஸோ அலர்ஜி உள்ளவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்போது ப்ரூமை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது எதுக்குன்னா நம்ம சின்ன ப்ரூம் தான் செய்ய போகிறோம். ஸோ இதே மாதிரியே நம்ம ஹேண்டிலையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது பெருசாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்காது நம்ம கூட்டுறதுக்கு. ப்ரூமில் ஸ்டிக் மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போது இந்த ஹேண்டிலையும் நம்ம ப்ரூமுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம ப்ரூமை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம மினி ப்ரூமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு கீழே உள்ள பகுதி தேவையில்லை, மேலே மட்டும்தான் தேவை. நம்ம இது செய்கிறதுக்கு தனியாக எதுவும் புதுசாக வாங்கலை. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழைய ப்ரூமை தான் ரீயூஸ் பண்ணி புது ப்ரூமாக மாற்றுறோம். நம்ம வீடு கூட்டும் போதெல்லாம் குழந்தைங்க ப்ரூம் கேட்டு அடம்பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு கொடுத்தண்டா ஹாப்பியாகிடுவாங்க. ப்ரூமில் ஸ்டிக்கோட யூஸ் பண்ணண்டா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரூமில் உள்ள ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது ஹேண்டிலை நம்ம கட் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்தது ப்ரூமோட கீழ் பகுதி ரொம்ப நுனியாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் லெவல் பண்ணியாச்சு. அடுத்ததாக ப்ரூமோட மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அது குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்கும். அது நம்ம கையில் குத்தும், நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை நான் செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாதிரி செல்லோ டேப் போடுறதுனால குச்சி எதுவுமே கலண்டு வராது, குப்பையாகாது. அப்புறம் நம்ம கையிலையும் குத்தாது, நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு ஹேண்டில் ரெடியாக இருக்கிறதுனால நம்ம ஹேண்டிலை போட்டு யூஸ் பண்ண போகிறோம். செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றி கவர் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி போட்டு நம்ம ப்ரூமை டைட் பண்ணிட்டோன்னா இதை ஹேண்டில்குள்ளே விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது போட்டு முடிச்சியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண ப்ரூமை வந்து ஹேண்டில்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக உள்ளே அழுத்தி விட்டுருங்க. ஸோ அப்போனா வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ எந்த அளவுக்கு உள்ளே டைட்டாக ப்ரூமை இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா டைட் பண்ணியாச்சு பாருங்கள். நான் இதை இழுத்து காமிக்கிறேன். இது எவ்வளோ இழுத்தாலும் கலண்டு வரவே வராது. இதை நம்ம மினி ப்ரூமாக யூஸ் பண்ணிக்கிடலாம். தனியாக செப்பரேட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிடலாம். இந்த ப்ரூமை வந்து அப்படியே பழைய ப்ரூமை யூஸ் பண்ணதுனால அதில் உள்ள ஹேண்டிலில் வந்து ரோப் இன்சர்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதையே நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஹேங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஒட்டடை எடுக்கலாம். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நெட்டில் உள்ள தூசியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு பார்க்க போகிற ஆர்கனைசர் நம்ம வேணாண்டு தூக்கி போடுற ஜூஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஜூஸ் பாட்டிலோட மவுத் பாதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கீழ் பாதி தேவையில்லை. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, மாவு பாக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 5 கிலோ சப்பாத்தி மாவு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதோட கார்னரை சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த ஜூஸ் பாட்டிலோட மவுத் பார்ட் அளவுக்கு இதையும் கட் பண்ணிக்கோங்க. கவரை ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. மூடி அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டிலோட வாய்ப்பகுதியை இந்த மாதிரி கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். இது கலந்து வராமல் டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கவரோடு சேர்த்து ரப்பர் பேண்டு போட்டுக்கிடலாம். இந்த மாவை வந்து நம்ம தனியாக வேற ஒரு டப்பாவில் கொட்டி வைக்கணும்னு தேவையில்லை. ஸோ இதனால் உங்களுக்கு இடமும் மிச்சமாகும். இந்த கவர்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி மூடி போட்டுட்டோம்னா இது கலந்து வரவே வராது, மாவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம இதை ஓரமாக ஒரு பக்கமாக வச்சுக்கிடலாம். ஸோ இதனால் இடமும் மிச்சமாகும். நமக்கு தனியாக இதுக்கு பாத்திரமும் தேவைப்படாது. நீங்கள் தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இதனால் பூச்சி வண்டு எதுவுமே வந்து உள்ளே போகாது, மாவு சேஃபாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வாங்குகிற பெரிய பாக்கெட் டிட்டர்ஜென்ட் பவுடர், அப்புறம் ரைஸ், அதுக்கும் வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் வாஷ் பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாட்டிலோட மூடியை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற நூடுல்ஸ் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த பாக்ஸோட மூடியை இந்த ஹேண்ட் வாஷோட டியூப் அளவுக்கு, அதாவது இந்த மேலே உள்ள டியூப் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸோட மூடியை இந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு ரவுண்டாக வரைஞ்சிக்கிடலாம். இதை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அன்இவனாக இருக்கும். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த டியூப் அளவுக்கு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பாக்ஸோட மூடிக்குள்ளே வந்து இதை இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாக்ஸோட மூடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஆர்கனைசருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இதை லெவல் பண்ணியாச்சு. இப்போது பாட்டிலோட மூடியை பாக்ஸோட மூடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. நம்ம இதை கரெக்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்தோன்னா இது ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம இதை ஒட்டுறதுக்கு தனியாக கம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம கிச்சனில் டிஷ்வாஷ் லிக்விடை ஊற்றி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து நீங்கள் லிக்விட் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லிக்விட் வந்து வேஸ்ட் ஆகாது. ஹவுஸ்மேட்லாம் இருக்கிற வீட்டில் ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய லிக்விட் வந்து பாதி நாளைக்கு தான் வரும். ஏன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆர்கனைசர் என்னென்னா, செஸ்வான் சட்னி காஃபி பவுடர்லாம் வாங்கினேன்னா பாட்டில் கிடைக்கும். அதுக்கு மேலே பேப்பர் ஒட்டி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி சூப்பரான ஆர்கனைசர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் டிட்டர்ஜென்ட் லிக்விடோ இல்லைன்னா டிஷ்வாஷ் லிக்விடோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிக்விடை வந்து நம்ம வாட்டரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம பாட்டிலை போட்டுடலாம். இந்த பாட்டில்ஸை நம்ம லிக்விட் கலந்த வாட்டரில் ஓவர் நைட் அப்படியே சோக் பண்ணி வச்சிடலாம். இந்த பேப்பரோடையே நம்ம பாட்டிலை யூஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே என்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போது இது ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், பேப்பர்லாம் வந்து கொஞ்சம் கலந்து வந்துருச்சு. இந்த பாட்டிலை ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். சில பேர் வந்து பாட்டிலில் உள்ள பேப்பரை வந்து கையால் பிப்பாங்க, அது அரைக்குறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணா ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வச்சுருந்த காஃபி பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் அடுக்கி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரியே நீங்கள் தேவையான பொருட்களை பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம்.
இனிமேல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எதையுமே கீழே தூக்கி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். செலவே இல்லாமல் யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் நாமளே வீட்டில் ரெடி பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.